அண்ணாச்சி எல்லாருக்கும் வணக்கமுங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைமண்ட் தொட்டி செய்யறதுக்கு எவ்வளோ ஆகுன்ட்டு தொடர்ந்து நம்மளை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகுது, என்னென்ன பொருட்கள் நம்ம போட போகிறோம், அதை பற்றி நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு. அதாவது ஒரு சிறிய லெவலில் பயோஃப்ளாக் முறையில் தொட்டி போட்டு மீன் வளர்ப்பு செய்ய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 4 டைமண்ட் தொட்டி போகணும்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது 4 டைமண்ட்னு பார்த்தீங்கன்னா 13க்கு 13 அடி நீளம் 11 அடி அகலம் 4 அடி ஒசரங்க. இந்த தொட்டி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு 32,000க்குள்ள இந்த தொட்டியோட வேலையை ஃபுல்லாக நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். நம்ம மீனாடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொட்டி செய்யறதுக்கு ஒரு 30,000லேருந்து ஒரு 32,000 தான் நம்ம வந்து கோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா தார்பாலின் ஷீட்டு, அதாவது டபுள் சைடு பிவிசி ஷீட்னு சொல்லுவாங்க. வெல்டு மெஷ் கொடுக்குறோம், அதுக்கு ஏரேஷன் மோட்டர் கொடுக்குறோம். ஏரேஷன் மோட்டர் வெல்டு மெஷ் பார்த்தீங்கன்னா 2 கேப்ல 3 mm திக்னஸ்ல கொடுக்குறோம். அதுக்கு நம்ம வெல்டும் பண்ணி கொடுத்துறோம். இதில் பிளம்பிங் செட்டப்பும் நம்ம செட் பண்ணி கொடுத்துறோம். தார்பாய் நம்ம அமைச்சு கொடுத்துறோம். இதில் தார்பாய்க்கும் வெல்டு மெஷுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லைனர் கவர் வரும். இது சேஃப்டி கவர்னு சொல்லுவாங்க. இந்த கவரை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துறோம். ஒர்க்கருங்களோட டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துட்றோம். இது இல்லாமல் மொத்தமாக டேங்க் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்றோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம 32,000 தான் நம்ம வந்து கோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 32,000 அமௌண்ட்லையும் இவ்வளோ தரமான பொருட்களை இந்தியாவிலே நம்ம மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 32,000 அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். மீன்கள் எப்படி வளர்க்குறது, என்னென்ன நோய்கள் வரும், என்னென்ன பிரச்சனை வரும், எந்த மாதத்தில் மீன்கள் விற்பனை செஞ்சால் லாபம், எந்த மாதத்தில் மீன் குஞ்சுகள் வளர்த்து விற்பனை செய்யலாம், எப்படி ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி விடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனை நம்ம கொடுத்துருவோம்.